வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் சோஷியல் மீடியாவை திறந்தாவே அப்பப்போ ஒரு விளம்பரம் வருதுங்க. ஒரு புது வகையான வாக்கிங், டாய் ஷி வாக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் மெத்தட்லேருந்து வந்தது. இதை பண்ணனா அப்படியே நீங்கள் ஒரு 10 வயது கம்மியாக இளமையாக மாறிடுவீங்க. அப்படியே ரொம்ப எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் ஜிம் போகாமல் உங்களுக்கு 6 பேக் இதாகிடும். அப்புறம் உங்கள் தொப்பெல்லாம் அப்படியே காணாமல் போயிடும் 28 நாளில் அப்படின்லாம் பயங்கரமான கிளைம்ஸ் வருது. அதெல்லாம் நிறைய விளம்பரம் வந்துட்டுருக்கு. உண்மையாக அது என்னதுங்க? டாய் சி வாக்கிங் அப்படின்னா என்னது? அது உண்மையாக நமக்கு பிரயோஜனமானதா? அதனுடைய அறிவியல் பூர்வமாக அதனுடைய நன்மைகள் என்ன? எங்கே வேலை செய்யும், எங்கே வேலை செய்யாது? அதெல்லாம் விரிவாக இந்த காணொலியில் பார்த்துருவாங்க. டாய் சி அப்படிங்கிறது உங்களுக்கு சைனாவில் இப்போ காலங்காலமாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு உடற்பயிற்சி முறை. சரிங்களா? நம்ம ஊரில் யோகா, தியானம் அது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க ஊரோட ஒரு ட்ரெடிஷ்னல் விஷயம். அதில் இந்த டாய் சி வாக்கிங் அப்படிங்கிறது அவங்க குருக்கள் வந்து அவங்களுக்கு சொல்லித்தரவங்களுக்கு மற்ற டாய் சி பயிற்சிகள்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆரம்பத்தில் சொல்லித்தர ஒரு பயிற்சி. இது என்னங்க டாய் சி வாக்கிங் அப்படின்னா என்ன? நம்ம நார்மலாக இப்போ வேகமாக நடக்கிறோம். நம்ம நடக்கிற வேகத்தை நம்ம நார்மலாக நடக்கிறதுல 5ல் வெறும் 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெதுவாக நம்ம நடக்கிறோம். நம்ம கவனம் செலுத்தி நடக்கிறோம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே ஸ்லோவாக ஒரு இடத்துலேருந்து ஒரு அடி எடுத்து வைப்பாங்க. அப்புறம் நம்மளுடைய பேலன்ஸ் நம்ம கரெக்டாக எப்படி திரும்புகிறோம். இப்போ நம்ம நார்மலாக கேஷுவலாக நடந்தால் எப்படி நடக்கிறோங்க தெரியும். பட் ஒவ்வொரு அடியும் நம்ம பார்த்து எடுத்து வைக்கிறோம். அப்புறம் நம்ம ஒரு பேலன்ஸ் கரெக்டாக உடம்பு எப்படி இது பண்ணுறதுன்னு கவனிக்கிறோம். அப்படி பண்ணி அதோடு சேர்ந்து மூச்சு பயிற்சி, அப்புறம் நிதானமாக மைண்டு ஃபோக்கஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு மெதுவான ஒரு பேலன்ஸ்டான நடை. அப்புறம் நம்ம நடக்கும்போது நம்ம கால் எங்கே வைக்கிறோம், எப்படி திரும்புகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கவனித்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மூச்சு கட்டுப்பாடு இதோடு சேர்ந்து பண்ணுறது தான் டாய் சி வாக்கிங் அப்படின்னு சொல்கிறோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு வகையான ஒரு ஸ்லோவான ஒரு யோகா கலந்த ஒரு நடைப்பயிற்சி ப்ளஸ் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு தியான முறை அதெல்லாம் கலந்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். சரி, உண்மையாக இது பயங்கரமாக கிளைம் பண்ணுறாங்களே, உண்மையாக எங்கெங்கே இது உதவும், எங்கெங்கே உதவாதுன்னு பார்த்துருவாங்க. ஸோ மெயினாக இது வந்து வயதானவர்களுக்கு ஒரு நல்ல உடற்பயிற்சி முறைன்னு பார்க்கப்படுதுங்க. ஏன் அப்படின்னா வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு முட்டு வலி பிரச்சனையால் நார்மல் நடைப்பயிற்சி பண்ண முடியறதில்ல, அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. ரொம்ப தூரம் நடக்க முடியறதில்ல, இந்த மாதிரி பிரச்சனை. அப்புறம் மற்ற பயிற்சிகள், தசை கூட்டும் பயிற்சிகள் அதெல்லாம் டெஃபினட்டாக பண்ணலாம் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும். பட் ப்ராக்டிக்கலாக சிலரால் அது செய்ய முடியறதில்ல. பட் ஸோ சிம்பிளாக எளிதாக நம்ம பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பயன்கள் கிடைக்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் தேடும்போது அதில் இது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. இப்போ இது நமக்கு ஒரு புதுசான விஷயமா இருக்கிறனால நிறைய பேர் இதில் வந்து ஒரு ஆர்வம் காட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதில் உண்மையாக எங்கெங்கே இம்ப்ரூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. நம்பர் 1 பேலன்ஸ். சரிங்களா? வயதானவங்களை நிறையா சமயம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்துல தடுமாறி விழுந்துருவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு 60-70 வயசுக்கு மேலே ரொம்ப சகஜமாக நிறைய பேருக்கு நடக்கும். சரிங்களா? ஏன்னா நம்ம மைண்டு வந்து அந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த திறனை வந்து ஸ்லோவாக இழக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டாய் சி வாக்கிங் கரெக்டாக கடைபிடிக்கும்போது உங்களுக்கு பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கட்டாயம் அறிவியல் பூர்வமாக உதவுது. எந்த விதமான குழப்பமும் இல்லை. 2வது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நார்மலாக நடைப்பயிற்சி கொஞ்சம் நல்லா பிரிஸ்காக நடந்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கலோரிகள் சேர்த்து எரியும், ஒரு 300 கலோரிகளுக்கு மேலே. டாய் சி வாக்கிங் அப்படிங்கிறது ஆக்சுவலாக அதை விட குறைவான கலோரிகள் தான் வந்து எரியும். ஆனால் ஜென்ரலாக உங்களுக்கு சர்க்கரை அளவுகள் குறையிறது, ஒரு மெட்டபாலிக் ஃபிட்னஸ் அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறது ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்குங்க. ஸோ எனவே உங்களுக்கு ஒரு சர்க்கரை நோய் இருக்குது, ஏதோ ஒரு பயிற்சி பண்ணணும், ஆனால் என்னால் வாக்கிங் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க சிம்பிளாக யோகா பண்ணலாம். அதுக்கு பதிலாக இது கூட ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு வகையான மெதுவாக கலோரிகள் எரித்து உங்களுக்கு ஒரு யோகா மாதிரியான ஒரு சிமிலர் பெனிஃபிட்ஸு உங்களுக்கு கொடுக்குதுன்னு நிரூபணமாயிருக்கு. 3வது முக்கியமான பெனிஃபிட்டு வயதானவர்களுக்கு மெயினாக மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதனால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம மெதுவாக அந்த நடை வந்து மெதுவாக பேலன்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறோம். காலுக்கு அந்த ஒரு பேலன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மூட்டு வலி வந்து கொஞ்சம் குறையிறதா வந்து ஆராய்ச்சிகள் நிரூபணமாயிருக்குங்க. ஸோ மூட்டு வலினால் அவதிப்படுறவங்க மற்ற பயிற்சி பண்ண முடியாதப்ப இந்த மாதிரியான பயிற்சிகள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது இல்லாமல் கொஞ்சம் தூக்கம், அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு தியானம் கலந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிற தன்மை இருக்குது.
ஸோ அதனால் உங்களுக்கு பொதுவாக வந்து கொஞ்சம் தூக்கம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் இந்த பயிற்சிகள் பண்ணும்போது கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதா வந்து ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக உண்மையாக இதனுடைய பயன்கள். இதெல்லாம் வேலை செய்யாதுங்கிற சொல்கிறேங்க. டாய்ச்சிங்கிறது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு சொல்லக்கூடிய தசை கூட்டும் பயிற்சிக்கு ஈக்குவலாக அது அப்படியே ஈஸியாக வந்து கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும், அப்புறம் வந்து மசில் 6 பேக் வந்துடும், மசில் பயங்கரமாக பில்ட் பண்ணிக்கலாமா, அப்படி தான் வீடியோவில் நிறையா வருதுங்க. அது உண்மை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வீடியோவில் வந்து இது வந்து உங்களுக்கு பேலன்ஸு அப்புறம் இது கொடுக்கும் அப்படின்னு வீடியோ போட்டால் அது 500 பேர் தான் பார்ப்பாங்க. இதே வந்து 28 நாளில் இந்த பயிற்சி பண்ணால் 6 பேக் ஆயிடலாம் அப்படின்னா அதை தாங்க 5 லட்சம் பேர் பார்ப்பாங்க நம்ம ஊரில். ஸோ நம்ம ஊரில் எப்போவுமே வந்து அப்படியே ஒரு ஹூக்கு வச்சா தான் நமக்கு வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி தாங்க இது ஏமாத்து வீடியோக்கள் வருது. ஸோ டெஃபினட்டாக இது தசை கூட்டும் பயிற்சிக்கு மாற்று கிடையாது. ஸோ உண்மையாக மசில்ஸை பில்டப் பண்ணணுன்னா நம்ம தசை கூட்டும் பயிற்சிகள் தான் பண்ணணும். ஸோ அது ஜிம் போகணுன்ட்டு இல்லை, வயதானவர்கள் வீட்டிலே கூட பேசிக்கான பயிற்சிகள் ஒரு முறையான ஒரு ட்ரெயினரோட கைடன்ஸோட அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது டெஃபினட்டாக வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டைச்சி அதுக்கு ஈக்குவல் கிடையாது. ஒரு நல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ் அதுக்கு வந்து மாற்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு முட்டு வலிலாம் இல்லை, ஒரு நல்ல நடைப்பயிற்சியோ இல்லை ஜாகிங்கோ சைக்கிளிங்கோ பண்ணுறாங்க, அதுக்கு ஈக்குவலாக அந்தளவுக்கு கலோரிகள் எரிக்குமா, அந்தளவுக்கு அந்த ஏரோபிக் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா, நம்மளுடைய ரத்த ஓட்டம், நம்ம மூச்சு ஆக்சிஜன் வந்து நம்ம எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம்னா அதெல்லாம் பெருசாக அந்தளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணாதுங்க. பயங்கரமாக கொழுப்பெல்லாம் கரைக்குமானா இல்லைங்க. கொழுப்பு கரைக்கிறதுக்கு நம்ம உணவில் நம்ம சரியான உணவு முறையில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்து நமக்கு பேர்ன் ஆகி அது வந்து உங்களுக்கு கொழுப்பு கரையும். இதை தவிர சும்மா இப்படின்னு பண்ணுறதுனாலலாம் கொழுப்பெல்லாம் வந்து கரையாது. மற்றபடி இது வந்து ஏஜ் எல்லாம் வந்து குறைச்சிரும், இளமையாக்கிரும் அப்படிங்கிறதுலாம் சும்மா டுபாக்கூர் கிளைம் தான். ஸோ அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ உண்மையாக முட்டு வலி இருக்குது, ரொம்ப நடக்க முடியாது, கொஞ்சம் ஒரு பேலன்ஸு, அடிக்கடி ஒரு தடுமாறி விழுறாங்க, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது. ஒரு காலுக்கு ஒரு பேலன்ஸு அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து கொடுக்கணும், ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பயிற்சிகள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். மற்றபடி ரொம்ப இவங்க ஹைப்பு கொடுக்குற அளவுக்கு ஆன்லைனில் கொடுக்குற அளவுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இது இன்னொரு ட்ரெண்டு தான். மற்றபடி தெரிஞ்சவங்க அது ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிறவங்க அது எப்படி அதோட பெனிஃபிஷியலாக இருக்கா அப்படிங்கிறத வேணால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க.